ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெத்து டிவி. 2026 நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வருஷத்தில் என்ன சில விஷயங்கள் நடந்துச்சு இது வரைக்கும், என்ன சில விஷயங்கள் நடக்கிற காத்திருக்கு, என்ன சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கலாம், அந்த சில அப்டேட்ஸை நாங்கள் இந்த பதிவில் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த வருஷத்தில் இது வரைக்கும் இப்போ ஜனவரி மாதம் வந்துட்டு 2026 இது வரைக்கும் நியூ இயர் செலிப்ரேஷன் இப்படி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ இந்த காலப்பகுதியெல்லாம் சில ஆக்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு, அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 460 பேர் இந்த காலப்பகுதியில் ஜனவரி மாதம் ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காரணம் சில வீதி ஒழுங்குகளை பின்பற்றாமல் மீறினது. அரசாங்கம் நினைக்கிற ஒரு விஷயம்தான், வீதி ஒழுங்குகளை மீறாமல் இருக்கிறதுனால நிறைய விபத்துக்களை தடுக்க முடியுது, அதனால் நிறைய உயிரிழப்புகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியும், சரி செய்ய முடியும் என்று இன்றைக்கி நம்புகிறாங்க. அதனால் இனி வர காலங்களில் அரசாங்கத்தால் ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. டிரைவிங் இல்லாட்டி வாகனங்களை ஓட்டுறது சம்மந்தமாக சில சட்டங்களை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடக்குதா இல்லையா என்றது. இங்கே மட்டும் இல்லை, என்ன இயற்கை அப்படி என்று நினைச்சாலே அவங்க மனசில் வர்ற நாடுகளில் ஒன்றா ஸ்வீஸ் இருக்கும். அந்த நாட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ஹோட்டலில் வலே என்ற ஒரு மாகாணம், அதில் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, தீ விபத்து. கிட்டத்தட்ட சுவிஸில் 26 மாகாணங்கள் இருக்குது. அந்த 26 மாகாணங்கள் ஒன்று தான் இந்த வலே என்ற ஒரு மாகாணம். அங்கே இருக்கிற ஒரு இடம்தான் சியோன். இந்த நகரத்தில் தான் இந்த தீ விபத்து நடந்திருக்கு. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. Opening game of the FIFA World Cup 26. ஃபுட்பால் எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிற FIFA வேர்ல்ட் கப் நடக்க போகுது. இது எங்கே நடக்க போகுது? அமெரிக்காவில், யூஎஸில் தான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உலக கிண்ணம் எப்படி நடக்க போகுது என்று நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ரெண்டாவது T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. இது எங்கே நடத்த போகிறாங்க? ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த மேட்சை நடத்த போகிறாங்க, 2026க்கான T20 வேர்ல்ட் கப்பை. ஸோ அதையும் நாங்கள் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் என்ன இன்னும் சில விஷயங்கள் நடக்க போகுது. இந்தியாவில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த வருஷம் மத்தியில் எலெக்ஷன் நடக்க போகுது. டிவிகே இந்த கட்சி இந்த முறை இறங்குது. டிவிகே யாருடையது அப்படின்னு பார்த்தா தளபதி விஜய் இவர்களுடைய கட்சியாக இருக்குது. அதோட அந்த பக்கம் ஸ்டாலின் அவருடைய கட்சி இருக்குது. ஸோ யார் அந்த ஆட்சியை பிடிக்க போகிறது நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். முக்கியமான டிரெக்டருடைய ஒரு படமும் இந்த வருஷம் வர்றதுக்கு காத்திருக்கு. அதுக்கான ட்ரெய்லரும் வந்திருக்கு. கெஸ் பண்ணிட்டீங்களா என்னென்னு? அதுதான் கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய முக்கியமான ஒரு படம் ஒடசி. இந்த படமும் இந்த வருஷம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ட்ரெய்லரும் நாங்கள் பார்த்துருப்போம், அட்டகாசமாக இருக்குது. ஸோ எப்படி வரப்போகுது அந்த படம், என்ன செஞ்சு வச்சுருக்கார், இதையும் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கலாம். பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ன நடக்க போகுது என்றதில். வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசணுமென்று நீங்கள் விரும்புகிறீங்களா, இல்லாட்டி ஏதாவது தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறீங்கன்றா இந்த வீடியோக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை இல்லாட்டி எங்களால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம். கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு அப்டேட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம்.